ஆய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புளி சாதம் கலரத்துக்கு புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. புளி தாங்கம்மா நம்ம கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறோம். இந்த சைஸ் புளி எடுத்துருக்குறோங்கம்மா. இந்த அளவுக்கு புளி எடுத்து கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறோம். முன்னாடியே ஊறிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்குன்ட்டு. இதில் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் வச்சுக்கிறோங்கம்மா. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், சீரகம், உப்புங்கம்மா. தேவையான அளவு போட்டுக்கலாம். சாதம் இந்த மாதிரி வெடித்து இப்படி ஆற வச்சு வச்சுட்டோங்கம்மா. முன்னாடியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்கம்மா. புளி நல்லா ஊறிச்சுங்கம்மா. முன்னாடியே ஊற வச்சதால புளி நல்லா ஊறிச்சு. அது கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அது மாதிரி ஊற வச்சு இது பண்ணிக்கலாங்கம்மா. இந்த மாதிரி அலுமினி பாத்திரத்தில் ஊற வச்சுட்டோம்னா மண்ணெலாம் இருந்தால் கூட அப்படியே நின்றுங்கம்மா. அதனால தான் இதில் ஊற வச்சுக்கிறோம். நல்லா நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கலாங்கம்மா. நம்ம 2-3 வாட்டி நல்லா வெடி கட்டிக்கலாங்கம்மா. திப்பிலாம் இல்லாமல் 2-3 வாட்டி கூட வெடி கட்டிக்கலாம். முதல்ல ஒரு வாட்டி வெடி கட்டிட்டோம்னா இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி 2வது ஒரு வாட்டி நம்ம வெடி கட்டிக்கலாங்கம்மா. திப்பிலாம் எதுவும் இல்லாமல் மண்ணெலாம் இருந்தால் கூட நல்லா நின்றுடும். அதுக்காக 2 வாட்டி 3 வாட்டி கூட நீங்கள் வெடி கட்டிக்கணுங்கம்மா. இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்கம்மா. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஏன்னா கலர் வரணும் இல்லையா, மஞ்சள் கலர். அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்கம்மா. நம்ம கல் உப்பு புளி ஊற வைக்கும் போதே போட்டிருக்கிறோம்னா அதனால நம்ம தேவைக்கு போட்டுக்கலாங்கம்மா. உப்பு தேவைன்னா நம்ம கொதிக்கும் போது புளி சாதம் கலரும் போது கூட நம்ம செக் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்கம்மா. கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா. அதுக்காக கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்குறோம். இதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாங்கம்மா. கடுகு போட்டுக்கலாங்கம்மா. நல்லெண்ணெய் போடனாலும் நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்குங்கம்மா. அதுக்கப்புறம் கொதிச்ச பிறகு கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா இந்த எண்ணெய் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லா இருக்குங்கம்மா. மிளகா சின்னதாக உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கோடு போட்டு இப்படி முழுசாக வச்சுக்கிறோங்கம்மா. அது போட்டுக்கலாம். அது கூட கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நம்ம இந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாங்கம்மா. இதில் நம்ம முந்திரி இருந்தால் கூட முந்திரி வேணா கூட போட்டுக்கலாங்கம்மா. இது ஈஸியாக செஞ்சிடலாங்கம்மா. இந்த குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பொடிலாம் ஏதாவது வறுத்து போட்டு அரைச்சி பண்ணால் அந்த மாதிரி புளி சாதம் பண்ணலாம். நம்ம இப்போ அவசரமாக இதை கிளறதுனால இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுறோங்கம்மா. இது பொடிலாம் கூட அரைச்சி போட்டு பண்ணுவாங்கம்மா இந்த புளி சாதத்துக்கு, அதுவும் நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோங்கம்மா. ஒரு செவந்துச்சிங்கம்மா. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா செவந்துச்சிங்கம்மா. இந்த நேரம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்கம்மா. இதுக்கப்புறம் பெரிய தீ வச்சுட்டு இதை ஊற்றிக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, இப்படி தண்ணியாக இருக்குது. இது நல்லா திக்காக எண்ணெய் தனியாக புளி தனியாக பிடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாங்கம்மா. இதில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாங்கம்மா. நல்லா கொதிக்கட்டுங்கம்மா. நம்ம நைட்டு சாப்பாடு மீந்துச்சுன்னா கூட அதில் கூட புளி கரைச்சி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை ஊற வச்சுட்டு கூட காலையில் எழுந்து இந்த மாதிரி கலரணும்னா நல்லா இருக்குங்கம்மா. அது ஒரு புளி சாதம் கலருவோம், அதுவும் நல்லா இருக்குங்கம்மா. அது குழம்புல கொதிக்க வைக்க வேண்டியது இல்லை. நைட்டே புளி ஊற்றி அந்த சாதத்தில் நம்ம ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும். அப்போ இந்த மாதிரி தாளிச்சு மட்டும் அதில் கலரணும், அந்த சாப்பாடு கூட நல்லா இருக்குங்கம்மா. நம்ம திறந்து பார்க்கலாங்கம்மா எப்படி ஆயிருக்குன்ட்டு. பாருங்கம்மா, நம்ம தனியாக வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் இருந்தால் நம்ம கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்கம்மா. ஒரு வாசனையாக நல்லா இருக்குங்கம்மா நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா. பெருங்காயம் வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இப்படி போட்டுக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, நல்லாவே இது திக்காயிடுச்சு. நல்லா பெருங்காயத்தூள்லாம் வாசனையாக இருக்குங்கம்மா. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் நம்ம 2 தான் போட்டுக்கிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிக சாப்பாடு பண்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இந்த பொருளுங்க எல்லாத்தையும் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாங்கம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போதே தாளித்து புளியெல்லாம் ஊற்றிட்டோம். நம்ம இன்னொரு விதமாக கூட பண்ணலாங்கம்மா. நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை மட்டுமே புளி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை மட்டுமே தனியாக ஒரு கொதிக்க வச்சுட்டு கூட நம்ம இது தாளித்து அதை கடைசியாக ஊற்றணும்னா அது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டே புளி தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 2 விதமாக பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் கூட பண்ணலாங்கம்மா. இது ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா. ஆஃப் பண்ணிட்டு நம்ம
ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட சாப்பாடு கிளறிக்கணுங்கம்மா. தேவையான அளவு கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறிக்கலாங்கம்மா. நம்ம இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாங்கம்மா. உதிரி அந்த மாதிரி சாப்பாடு வச்சு ஆற வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் குழம்பு தான் வச்சதால நம்ம குழம்பு இந்த குழம்புலேயே போட்டு கிளறிக்கலாமா. நீங்கள் அதிகமாக குழம்பு வச்சா மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்கம்மா. ரொம்ப புளிப்பாகவும் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாங்கம்மா. புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தொக்கு தாங்கம்மா நல்லா இருக்கும். எப்பவுமே உருளைக்கிழங்கு தொக்கு புளி சாதம்னா உருளைக்கிழங்கு தொக்கு தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம். உருளைக்கிழங்கு தொக்கு நல்லா இருக்குங்கம்மா. உருளைக்கிழங்கு தொக்குன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட வாங்கி வச்சு சாப்பிட்லாங்கம்மா. அது கூட நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலரும் போது உப்பு பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னாங்க விட்டுருங்க. இல்லைன்னா உப்பு கொஞ்சம் தேவையான நம்ம சாப்பாட்லேயே உப்பு போட்டு வடித்து வச்சுக்கிறோம். புளியிலையும் ஊற வச்சோம் இல்லையா, அதனால் நம்ம இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்கம்மா. உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்கம்மா. புளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்கம்மா. உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு, இதில் போட்டுட்டோம் நம்ம. நீங்கள் பத்தலைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கணுங்கம்மா. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாங்கம்மா. இது டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்து எல்லோரும் பெரியவங்களாலும் வேலைக்கு போகும்போது டக்குன்னு கட்டி ஈஸியாக செஞ்சிடலாங்கம்மா. இந்த மாதிரி புளி சாதம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. வாங்கம்மா, எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.